ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அடுத்து இந்த பாடத்தில் முதல் 5 மார்க் கொஸ்டின் தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின் இன் பப்ளிக் எக்ஸாமினேஷன். டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் அப்படின்னா சார்ஜ் பர் யூனிட் மாஸ் அப்படின்னு அர்த்தம். அதுதான் E/m ஆஃப் அன் எலக்ட்ரான். எலக்ட்ரானுடைய சார்ஜ் E, அதனுடைய மாஸ் m. ஸோ எலக்ட்ரானுடைய ஸ்பெசிஃபிக் சார்ஜை நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக டிட்டர்மைன் பண்ண போகிறோம். தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் கன்சிடர்ட் as one among the landmark experiment for the birth of modern physics அப்படிங்கிறான். ஏன்னா ஆரம்பத்தில் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் யூஸ் சொல்லுவோம், பழைய ஃபிசிக்ஸை. அதுக்கப்புறம் அதில் நிறைய குழப்பங்கள் வரவும் புது புது கண்டுபிடிப்புகள் மூலமாக நம்ம மாடர்ன் ஃபிசிக்ஸை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட் இந்த மாடர்ன் ஃபிசிக்ஸ்க்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறான். இன் 1887 J.J. Thomson made remarkable improvement in the study of gases in discharge tube. அப்போ இந்த டிஸ்சார்ஜ் டியூப்பில் கேஸஸ் எப்படி எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுதுங்கிற ஸ்டடியில் ஒரு மிக முக்கியமான இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காரு. அதை வச்சுட்டு ஒரு எலக்ட்ரானுடைய ஸ்பெசிஃபிக் சார்ஜ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கு என்ன பிரின்சிபல் அப்படின்னா இந்த இடத்துல பிரின்சிபல்னு எழுதிக்கணும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய பிரின்சிபல் இதுதான். இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் த கேத்தோட் ரேஸ் வேர் டிஃப்ளெக்டட். எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கேத்தோட் ரே என்ன ஆகும்? டிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா கேத்தோட் ரே என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிக்கல். அதனால் இட் இஸ் டிஃப்ளெக்டட் இன் எலக்ட்ரிக் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பை த வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸை வேரி பண்ணி த ஸ்பெசிஃபிக் சார்ஜ் பர் யூனிட் மாஸ் ஆஃப் த கேத்தோட் ரேஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பெசிஃபிக் சார்ஜ்க்கு இங்கே இந்த மீனிங் கொடுத்துருக்கேன், அதை நோட் பண்ணிக்கணும். சார்ஜ் பர் யூனிட் மாஸ். ஓகே, இப்போ இதுதான் அந்த டயக்ராம், எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டயக்ராம். ஓகே, ரைட். இப்போ த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் J.J. தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்டை இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் ஹை டிஸ்சார்ஜ் டியூப்பை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, cathode rays produced at cathode are attracted towards anode disk. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இதில் தான் இந்த டியூப்பில் தான் கேத்தோட் ரேஸ் உருவாகுது. இந்த ஃப்ளம்மண்டை ஹீட் பண்ணோன்னா அதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். இங்கே ஹை வோல்டேஜ் கொடுக்கும்போதே இங்கே ஆனோடு பாசிட்டிவாக, அப்போ இங்கே வெளியேறி வர எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா வேகமாக ஆசலரேட் ஆகும். எதை நோக்கி? ஆனோடை நோக்கி ஆசலரேட் ஆகும். இந்த ஆனோடு எப்படி இருக்கும் அப்படின்னா அதை சொல்லிடுறேன். இந்த ஆனோடு இஸ் ரெண்டு சர்க்குலர் டிஸ்க்கு. அங்கே நேரோ இமேஜில் சரியாக தெரியல. ஸோ ஆனோடுங்கிறது ரெண்டு சர்க்குலர் டிஸ்க்கு ஒரே மாதிரி அப்படியே வச்சுருப்போம், ஃபிட் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, அதில் சென்டரில் மட்டும் ஒரு ஹோல் இருக்கும். ஒரு குண்டூசி மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். திஸ் இஸ் கால்டு பின் ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கேருந்து சியிலேருந்து கேத்தோட்லேருந்து எமிட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பின் ஹோல் வழியாக நுழைஞ்சி நேரோ பீமாக வேகமாக வெளியே வரும். ஏன்னா இங்கே எலக்ட்ரானை ஹை வோல்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆசலரேட் பண்ணுறோம். அப்போ வேகமாக போய் எங்கே விழும் அப்படின்னா த ஃபேஸ் ஆஃப் த டியூப்பில் விழும். இங்கே அதனுடைய பாதையில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா 2 பேரலல் பிளேட்ஸ். இந்த பிளேட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். இப்போ இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ் கொடுத்துருக்கானா, அப்போ எலக்ட்ரானுடைய பாதையில் பர்பண்டிகுலராக இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். ஓகே, ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா
இங்கே இந்த இதை வந்து டியூப் வந்து எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா போல்ஸ் ஆஃப் த மேக்னெட்ஸ். அப்போ இது நார்த் போல் சவுத் போலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலர் டைரெக்ஷனில் இருக்கும். ஓகே, நார்த் டு சவுத். அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னா பர்பண்டிகுலராக இருக்கும். அதில் தான் இந்த எலக்ட்ரானுடைய ட்ராவலிங் இருக்குது. ஓகே, அண்ட் தென் there is the coating in the face plate. இன்னர் சைடில் இந்த க்ரீனிஷ் கலரில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜிங்க் சல்ஃபைடை கோட் பண்ணியிருக்கோம். அப்போ அதில் எலக்ட்ரான் பட்டோன்னே ஃப்ளாஷ் லைட் ஃப்ளாஷ் பளிச்சுன்னு நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட் முக்கியம். அந்த இடத்துல எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன், பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். அடுத்து அந்த ஸ்க்ரீனில் படும்போது ஸ்கின்டிலேஷன்னா ஃப்ளாஷ் ஆஃப் லைட், கண்ணை கூசுகிற மாதிரி பளிச்சு அப்படின்னு ஒரு ஒளிர்தல் ஏற்படும். ஓகே, பிரைட் ஸ்பாட் இஸ் அப்சர்வ். எதனால் அப்படின்னா த ஸ்க்ரீன் இஸ் கோட்டட் வித் ஜிங்க் சல்ஃபைடை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கோட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிட்டர்மினேஷன் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் கேத்தோட் ரேஸ். இந்த கேத்தோட் ரேஸ் உடைய வெலாசிட்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் பை தாம்சன் மெத்தட். இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் கேத்தோட் ரேஸ். கேத்தோட் ரேஸோட வெலாசிட்டியை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த ரெண்டு பிளேட்டு வந்து கொடுக்குது, இந்த ரெண்டு மேக்னெட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுக்குது. ஓகே, இது ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீன். ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஃபீல்டும் இல்லைன்னு வச்சுக்கிறோம். அப்போ எலக்ட்ரான் அப்படியே நேராக போய் எங்கேயும் டிஃப்ளெக்ட் ஆகாமல் நேராக போய் அது எங்கே படம், இந்த ஸ்க்ரீனில் ஓங்கிற பொசிஷனில் படம். ஓகேவா, நவ் ஐ அப்ளை திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணுறேன். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டில் எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுது, நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிக்கல். அப்போ அது எந்த சைடு டிஃப்ளெக்ட் ஆகும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க பாசிட்டிவ் பிளேட் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கிற இடத்துல டிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ when the electric field is switched on, the electron is அப்படியே வந்துட்டு அப்படியே இந்த ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சுன்னா அப்படியே டிஃப்ளெக்ட் ஆகுது. பாசிட்டிவ் சைடு அது டிஃப்ளெக்ட் ஆகி இந்த ஸ்க்ரீனில் இந்த இடத்துல போய் படுது. ஓகே, பிங்கிற பாயிண்டில் போய் அந்த கேத்தோட் ரேஸ் வந்து படுது. ஓகே, now the magnetic field is applied. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் என்ன பண்ணுறேன், அப்ளை பண்ணுறேன். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது அதனுடைய டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா, இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஆன டிஃப்ளெக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஓகேவா, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இ. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டில் இந்த எலக்ட்ரான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளவு, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் வந்து E இன்ட்டு இ. மேக்னெட்டிக் ஃபீல்டில் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்னது, ஃபார்முலா என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு QE. க்யூக்கு பதிலாக எலக்ட்ரானுடைய சார்ஜ் E இங்கே போட்டேன். மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா என்னது, லாரன்ஸ் ஃபோர்ஸ் Q இன்ட்டு V கிராஸ் B. அப்போ நம்ம என்ன எழுதுவோம், QVB sin தீட்டா. இங்கே எலக்ட்ரானுடைய பாதைக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ தீட்டா 90 டிகிரி. அப்போ QVB sin 90 டிகிரி.
அப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து QVB. ஓகே, அப்போ த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் EVB. சார்ஜுங்கிற இடத்துல எலக்ட்ரானுக்கு போட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் அட்ஜஸ்டட். எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டோன்னா I bring the electron beam to the initial position. டிஃப்ளெக்ஷன் ஆகாமல் நேராக இங்கே வர்ற மாதிரி நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். அப்போ த டவுன்வர்ட் magnetic force is balanced by the upward electric force. Okay, ஸோ அப்போ ரெண்டும் பேலன்ஸ் ஆன பிறகு நான் என்ன பண்ணுறேன், அப்போ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும்போது EE ஈக்குவல் டு EVB. ஓகே, அண்ட் என்ன ஆகும், EE கேன்சல், V ஈக்குவல் டு என்னது E by B. This is the velocity of the electrons. ஓகேவா, ரைட். இப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் ப்ரொடக்ஷனில் பார்த்தோம். இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டோன்னா இதை வச்சுக்கிட்டே அடுத்து டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் சார்ஜை பார்த்தோம். ஸ்பெசிஃபிக் சார்ஜ் அதாவது E/m பார்த்துக்கலாம். இப்போ ரைட், இது கொஞ்சம் முன்னாடி போகும். இங்கே எலக்ட்ரான் வர்றதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, இந்த இடத்துல ஒரு கேத்தோட், இந்த இடத்துல 2 ஆனோடிஸ்க். ஓகேவா, இந்த இது வழியாக தான் இந்த எலக்ட்ரான் வந்துச்சு. அப்போ இதை ஆசிலரேட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹை டென்ஷன் பேட்ரி, ஹை வோல்டேஜ் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஓகே, அப்போ கேத்தோடில் அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆனோடுக்கு வரும்போது என்ன எனர்ஜியாக மாறிடும், கைனெட்டிக் எனர்ஜியாக மாறிடும். ஏன்னா இங்கே ஹை வோல்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை ஆசிலரேட் பண்ணுறோம். ஓகே, அப்போ இங்கே இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி EV, இங்கே அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ் V. இங்கே வேகமாக ஓடி வரும்போது ஆனோடுக்கு வரும்போது அதுக்கிட்ட கைனடிக் எனர்ஜி ஆஃப் mv² அப்படின்னு இருக்கும். அப்போ அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் லா ஆஃப் எனர்ஜி படி இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் என்னவா மாறி இருக்கு, கைனடிக் எனர்ஜியாக மாறி இருக்கு. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி EV கேபிட்டல் V வோல்டேஜ், கைனடிக் எனர்ஜி ஆஃப் mv², இது வந்து வெலாசிட்டி ஸ்மால் வியில் நம்ம கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், ஸ்பெசிஃபிக் சார்ஜ் E/m வேணுமா. அப்போ E/m ஈக்குவல் டு m இங்கிட்டு கொண்டு வந்துடலாம், V கீழே கொண்டு போயிடுவோம், v²/2v. வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க, E/b-யா. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே v²ன்னு இருக்குது. அப்போ E²/2b²v, இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபார்முலா கிடைக்குது. இது ஆர்டராக 1/2v E²/b². இப்போ E வேல்யூ, B வேல்யூ, V வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணால் எலக்ட்ரானுடைய ஸ்பெசிஃபிக் சார்ஜோட வேல்யூ 1.7 × 10^11. யூனிட் வந்து ஈக்கு என்னது கூலும், மாஸ்க்கு கிலோகிராம், மேலே வரும்போது கிலோகிராம் பவர் -1. இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி வெலாசிட்டி கண்டுபிடிச்சோம். அடுத்து டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் சார்ஜை வச்சு நம்ம இந்த இடம் வரைக்கும் இப்போ வந்துட்டோம். ஓகே, அண்டு இந்த வேல்யூம் கொடுத்துட்டோம். இப்போ இன்னொரு மெத்தட் இதில் பார்க்க போகிறோம், டிஃப்ளெக்ஷன் ஆஃப் சார்ஜ் ஒன்லி டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டில் மட்டும் அதனுடைய டிஃப்ளெக்ஷனை வச்சு ஸ்பெசிஃபிக் சார்ஜை நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ஐ டர்ன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டை ஆஃப் பண்ணிவிட்டு
டிஃப்ளெக்ஷன் இஸ் ஒன்லி டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வச்சு அந்த டிஃப்ளெக்ஷனை வச்சு ஸ்பெசிஃபிக் சார்ஜை கால்குலேட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த டயக்ராமை நான் யூஸ் பண்ணி இந்த ரிசல்ட் வரைக்கும் நான் கொண்டு வர போகிறேன். இப்போ டிஃப்ளெக்ஷன் ஆஃப் சார்ஜ் ஒன்லி டியூ டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் மெத்தடை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வெலாசிட்டி ஆஃப் கேத்தோ ரேஸ் நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். V = E/B. ஓகே, இப்போ இது வந்து பேரலல் பிளேட்ஸ். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம், டர்ன் ஆஃப் பண்ணிட்டோம். எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் அதனுடைய டிஃப்ளெக்ஷனை பார்க்க போகிறோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லைன்னு வச்சுக்கிடுவோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து என்னாகும், இந்த ஸ்க்ரீனில் பட்டிருக்கோம். ஓகே, இப்போ ஒவ்வொரு பிளேட், இந்த பிளேட்டுடைய லென்த் L. ஸோ இந்த இடம் வரைக்கும் தான் என்ன இருக்குது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட ரீஜியன் இருக்குது. இந்த ரீஜியன் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ரீஜியன். ஓகே, இதுக்குள்ளே வரும்போது தான் அந்த எலக்ட்ரான் என்ன சைடு டிஃப்ளெக்ட் ஆகும், இந்த பாசிட்டிவ் பிளேட் சைடு அந்த எலக்ட்ரான் என்ன ஆகும், டிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் இப்படி பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டவுன்வர்ட் டைரெக்ஷன் இருக்குது. அப்போ இந்த எலக்ட்ரான் என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே வருது. நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் டர்ன் ஆன் பண்ணியாச்சு. ஓகே, அப்போ ஆன் பண்ணோன்னே இந்த இடத்துல ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா இட் டிஃப்ளெக்ட் டுவோர்ட்ஸ் த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் பிளேட் and strike the screen at this point. இந்த பாயிண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகே, அப்போ இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா டிஃப்ளெக்ஷன் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஃப்ளெக்ஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டோன்னா Y டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அப்படியே விலகியே போய் ஸ்க்ரீனில் அது காட்டுது. அப்போ டிஃப்ளெக்ஷன் ஆன் த ஸ்க்ரீன் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா Y அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரைட். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ராஸ் பண்ணுறதுக்கு எலக்ட்ரான் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம்? டைம் டேக்கன் பை த எலக்ட்ரான் டு க்ராஸ் திஸ் ஃபீல்ட். அப்போ நமக்கு நல்லா தெரியும் velocity equal to distance by time. அப்போ time equal to distance by velocity. அப்போ டிஸ்டன்ஸுங்கிறது என்னது? த லென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த பிளேட்டோட லென்த் வரைக்கும் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அப்போ L அண்டு V velocity ஆஃப் த cathode rays. ஓகே, ரைட். இப்போ இந்த இடம் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்துச்சு. when it enter into the electric field only it deflect in the positive potential plate side. Above at this point the initial deflection velocity or initial upward velocity 0 அப்படியான கண்டிஷன் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இந்த ஃபீல்டில் இந்த எலக்ட்ரான் என்ன ஆயிருக்கு, ஆசலரேட் ஆயிருக்கு. ஓகே, அப்போ ஃப்ரம் நியூட்டன் செகண்ட் லாவிலிருந்து F = ma நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்போ ஃப்ரம் நியூட்டன் செகண்ட் லாவிலிருந்து FE எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஃபோர்ஸ் MAE. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஃபோர்ஸுங்கிறது என்னன்னு சொல்லுவோம்? E into E. MAE அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது எப்படி சார் E into E? வெரி ஃபர்ஸ்ட் இதே அதுதான் டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. என்ன சொன்னோம்? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை யூனிட் டெஸ்ட் சார்ஜா. அப்போ F = QE. இங்கே Qங்கிறது எலக்ட்ரானா, Qக்கு பதிலாக E போட்டிருக்கேன், அவ்வளோதான். அப்போ ஆஸ்லரேஷன் ஆஃப் த எலக்ட்ரான் இன் த எலக்ட்ரிக் ஃபீல்டுனா M கீழே போயிடும், E/Mனு போயிருமா? இப்போ டிஃப்ளெக்ஷன் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் முதல் கண்டுபிடிக்கிறேன். Deflection of the electron in electric field.
எலக்ட்ரிக் ஃபீல்டில் அது எப்படி டிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ என்ன ஃபார்முலா எடுத்துக்கிறேன், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எக்ஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் ஃபார்முலா 11th படிச்சிருக்கோமா. அப்போ இந்த எக்ஸ்ங்கிற இடத்துல the deflection in electric field என்னது y dash. Initial velocity, upward velocity in electric field is 0 plus of a acceleration என்னது e by m t என்னது l by v. அப்போ t square l square by v square. Y dash equal to 1 by 2 EE by M L square. V என்கிறது என்னது போய் எழுதணும், E by V ரைட். அப்போ V ஸ்கொயர் என்கிறதுனால E ஸ்கொயர் by B ஸ்கொயர். இந்த E இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகும். அப்போ Y dash equal to 1 by 2 E by M L square B square by E அப்படின்னு கிடைக்கும். இப்போ இங்கே எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் ஆகுதோ அதுக்கு ப்ரொபோர்ஷனலாக தான் ஸ்க்ரீனில் டிஃப்ளெக்ட் ஆகிட்டே போகும். ஓகே, அப்போ த டிஃப்ளெக்ஷன் ஆன் த ஸ்க்ரீன் y equal to y is proportional to y dash. அப்போ proportionality எடுத்துட்டு c ன்னு ஒரு கான்ஸ்டன்ட் போடுறேன். c is a proportionality constant which depends on the geometry of the discharge tube. அந்த டியூப் இருக்கு இல்லையா, அந்த டியூப் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா, அந்த டியூபுடைய அந்த ஜாமெண்ட்ரியை பொறுத்தது. அது வந்து மேனுஃபேக்சர் கொடுக்கக்கூடிய வேல்யூ. ஓகேவா. ஸோ C is a constant, it depends upon the geometry of the tube. இப்போ இந்த y dash வேல்யூவை அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ y equal to C 1 by 2 E by M L square B square by E. எனக்கு என்ன தேவை, ஸ்பெசிஃபிக் சார்ஜ் E by M தேவை. மற்ற இதை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாத, மற்ற கீழே 2E மேலே கொண்டு போ, சி எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் என்ன பண்ணிடு கீழே கொண்டு வந்துடு. அப்போ இ பை எம் ஈக்குவல் டு 2E இங்கிட்டு போச்சுன்னா 2YE. இங்கே மேலே என்ன இருக்குது, சி எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர். அப்போ இதில் இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் 1.7 into 10 power 11 கூலும் கிலோகிராம் பவர் -1 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இது ஒன் வேர்டுக்குரிய பாயிண்ட்டு. ஸ்பெசிஃபிக் சார்ஜ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப், நம்ம எடுத்துக்கிறக்கூடிய கேஸை சார்ந்தது அல்ல. இண்டிபெண்ட் ஆஃப் கேஸ் யூஸ்டு அண்ட் நேச்சர் ஆஃப் த எலக்ட்ராட்ஸ். எந்த மெட்டல்ஸையும் நீ எலக்ட்ராட்ஸை யூஸ் பண்ணிக்கோ, அதனால் அந்த ஸ்பெசிஃபிக் சார்ஜோட வேல்யூ மாறாது. ஸோ த ஸ்பெசிஃபிக் சார்ஜ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் கேஸ் யூஸ்டு அண்ட் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.